பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்கின பக்கோடாவை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அது வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பக்கோடா நீங்கள் வீட்டில் செஞ்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கடையில் வாங்கின பக்கோடாவுமே இந்த குழம்புக்கு நல்லா தான் இருக்கும். லஞ்சோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பாக இருக்கும். இது பருப்பு உருண்டை குழம்பு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் அந்த குழம்பை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ பூண்டு போட்டுக்கிட்டோம். பூண்டு போட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியும் இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம இப்போ தக்காளி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். எப்போயுமே தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான மல்லித்தூள், காரம் கொஞ்சம் கூட வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் வதங்குற அளவுக்கு மூடி வச்சுருங்க. வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூளும், காரம் வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் அரைச்சி விட போகிறோம். தேங்காய் ஒரு சின்ன துண்டு, பட்டை, கொஞ்சமாக சோம்பு இது சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காயும் பட்டையும் சோம்பும் கலந்து அதை அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப புளி தேவையில்லை, அளவாக புளி விட்டுக்கிட்டு அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பக்கோடா போடும்போது அது அந்த குழம்பை அப்படியே குழம்புல ஊறும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியாக கொஞ்சமாக தண்ணி கலந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கியிருக்கிற பக்கோடாவோ அல்லது வீட்டில் செஞ்சுருக்கிற பக்கோடாவையோ இதில் போட்டுக்கலாம். இது பருப்பு உருண்டை குழம்பை விட வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கோடாவை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அது கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் சூடாக செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டிங்கன்னா பாதி ஊறியும் ஊறாமலும் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா ஊறி போயிடும். இதே பக்கோடாவை நீங்கள் மோர் குழம்புலையும் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும்.